பார்த்து சொல்லுகிறார். Today God is looking at you and telling you, உங்க வாழ்க்கை முடியல. Your life is not yet over. தேவனுடைய திட்டங்கள் இன்னும் அநேகம் உங்க வாழ்க்கை குறித்து உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். God still has great plans about you and your life. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாம் நலமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe in the Lord that all of you are doing well. தொடர்ந்து இந்த ஊழியத்தை குறித்தும் ஏஞ்சல் டிவி குறித்தும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். Do share about this program to all our near and dear ones. அதன் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். And through that even you will be preaching the gospel of Christ. இந்த நாட்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அநேக பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். These days you have been watching the program regularly. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் சாட்சிகளை கேட்டு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank the Lord for listening to all the blessed testimonies. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். Even today God is about to speak to you. வாசிப்போம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை. Let's read 1 Timothy chapter 1 verses 18 and 19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்களே. This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some have rejected, concerning the faith have suffered shipwreck. நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தின் நாட்களாய் காணப்படுகிறது. The days that we live on this earth have been a good warfare. நம் கண்களுக்கு புலப்படாத ஒரு யுத்தம் எப்பொழுதும் நமக்காய் வேண்டி நடந்து கொண்டே இருக்கிறது. There is a war that happens that we cannot see, and this war happens for us. சத்ருவானவன் நமக்கு எதிராய் செயல்படும் பொழுது முக்கியமாக நம் மீது இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக, நம் மீது இருக்கிற தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். The evil one is continuously fighting against the prophecies, against the promises that are over our lives. கர்த்தருக்காக பிரகாசித்து கொண்டிருக்கும் தீமோத்தேயுக்காக பவுல் ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுகிறார். Here Paul says a good advice to Timothy, who has great commitment and zeal for the Lord. மகன் தீமோத்தேயுவே, உன்னை குறித்து நல்ல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். He says, my son Timothy, there's a good warfare that you have to fight for all the promises that are ahead of you. அதுவும் இது ஒரு வேண்டுகோள் அல்ல, இது ஒரு கட்டளையாக பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். You can see that he doesn't say this as a request, but rather he says this as a command to Timothy. இது ஒரு போராட்ட வாழ்க்கை. It is a life where we have to fight. இந்த தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும், ஆனால் இதற்காக நாம் யுத்தங்களை செய்ய வேண்டும். These prophecies will definitely come to pass, but for that we need to fight. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். Today God is looking at you who is watching this program. உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி நீங்கள் நல்ல போராட்டம் பண்ணும்படி உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். I command you, I charge you to fight a good warfare for all the promises to be fulfilled concerning you. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you are ready for it? வேதவசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்ளுகிறான். The word of the Lord says, the violent takes over the heaven by force. தீர்க்க தரிசனங்கள் அதுவாக நிறைவேற கூடிய காரியங்கள் அல்ல. The prophecies are not something that will get fulfilled by itself. நாம் அதற்காக செயல்பட வேண்டும். We need to work for it. தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அமைதியா இருக்க முடியாது.
We cannot be silent expecting these promises to be fulfilled. பரலோகம் தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்முறையை கவனித்துக் கொண்டிருக்கிறது. The heavens is closely watching about the steps that you are taking towards the fulfillment of the promises that are over your life. உங்கள் மேல ஊழிய தீர்க்க தரிசனம் இருக்கும் என்றால் அதற்குண்டான படிகளை நாம் எடுத்து வைக்க வேண்டும். If there is a prophecy concerning you for ministry, then you need to take certain steps towards it. நல்ல திருமண வாழ்க்கை என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும் என்றால் அதற்குண்டான படியை நாம் எடுத்து வைக்க வேண்டும். If there is a prophecy over your life that you will have a good married life, then you need to take certain steps towards it. நல்ல உயர்ந்த வேலை ஸ்தானத்துல தேவன் கொண்டு போவார் என்கிற தீர்க்க தரிசனம் உங்க மேல இருக்கா, முதல்ல நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணணும். If you have a prophecy over your life that you will be at a very high position in your work, then for that you need to first get into a job. இதை சரியாக அறிந்த பவுல் வாலிபனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், வாலிபனாகிய தீமோத்தேயுவே, நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். And Paul, who knew about this towards Timothy, he says, "O Timothy, who are young, you need to fight a good warfare." யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17-18வது வசனத்திலே மிக ஆச்சரியமான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. Exodus chapter 13 verse 17 and 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தங்களை கண்டு மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். So it happened when Pharaoh let the people go, God did not lead them by the way of the land of the Philistines, even though it was nearer, for God said the people might change their mind when they see war, that is, that they will be war, and return to Egypt. But God led the people around the way of the wilderness towards the Red Sea. The sons of Israel went up in a battle array, orderly ranks, marching formation out of the land of Egypt. தேவன் தன் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராய் அவர்களை வழி நடத்தினார். God led the people of Israel from the land of Egypt towards Canaan with his great and mighty arm. பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக சென்றால் இவர்கள் மிக எளிதாய் தேவன் அவர்களுக்கு வாக்களித்த அந்த தேசத்திலே எட்டிவிடலாம். If they could pass through the land of Philistines, then they could easily reach the promised land that God had ordained for them. மிக சுலபமான ஒரு வழி இருந்தது. It was a very easy way for them. வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It's even written in the word. ஆனால் தேவன் அந்த வழியை அவர்களை நடத்தவில்லை. But God did not lead them through that particular way. எதனால அந்த வழியில நடத்தலன்னு ஆண்டவரே எழுதியிருக்கிறார். And God even wrote why they were not led in that particular way. எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு உண்டான மிக சுலபமான வழி பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக செல்வதுதான். The easiest way for them to go from Egypt to Canaan was through the land of Philistines. ஆனால் சுலபமாய் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுனா, இல்லை என்றால் சுலபமாய் இந்த வாக்குத்தத்த நிலத்தை இவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் அந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய எந்த பலனும் அற்றவர்களாய் தலைமைத்துவமற்றவர்களாய் மாறிவிடுவார்கள் என்பதை அறிந்த தேவன், God knew that if they attain this land of Canaan easily, then they will not have the leadership qualities to protect that particular land. ஆகவே தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அனுமதித்தார். So God led them through the way of the Red Sea. ஒரு சின்ன சண்டை வந்தா நான் வீட்டுக்கு போயிடுவேன். If there's a small battle, then they would say, I'll go back home. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். I'll tell my mother. அநேக பேர் சரியான முதிர்ச்சி இல்லாததினாலே, சரியாக காரியங்களை ஆளுகை செய்ய அறியாததினாலே அப்பேற்பட்ட மனநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். Many people do not have the maturity to handle certain things, and that is why they are in such mental state. ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்துட்டனா இவங்க ஒரு யுத்தத்தை பார்த்தா மீண்டும் ஓடி போயிடுவாங்க என்பதை அறிந்து தேவன் அவர்களை சில பாதையின் வழியாக 40 வருடம் அனுமதித்தார்.
God knew that if they attained this land so easily, then they would look at this battle and they would return to Egypt. So God allowed them to the path of wilderness for 40 years. இதே போல்தான் உங்க வாழ்விலே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக தேவன் ஒரு சில பாதைகளிலே உங்களை அனுமதிக்கிறார். Similarly, God will allow you also to go through certain paths so that you can attain the promises that's over your life. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today God is looking at you and telling you, உங்க வாழ்க்கை முடியல. your life is not yet over. தேவனுடைய திட்டங்கள் இன்னும் அநேகம் உங்க வாழ்க்கை குறித்து உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். God still has great plans about you and your life. ஆனா இதெல்லாம் ஆயத்தத்தின் காலம். But these are just the days of preparation. ஆனால் இந்த ஆயத்தத்தின் காலத்திலே தேவன் நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நல்ல போராட்டம் பண்ணும்படி தேவன் உங்களிடத்திலே கட்டளையிடுகிறார். And during these days of preparation, God is not telling you to be silent, but rather He is telling you to fight a good warfare. நல்ல போராட்டம் பண்ணு. Fight a good warfare. எத்தனை பேர் வண்ணத்து பூச்சிகளை பார்த்திருக்கீங்க? How many of you have seen a butterfly? வண்ணத்து பூச்சிகளை கண்டு ரசிக்காதவர்களே யாருமே இருக்கவே முடியாது. There is nobody who looks at the beauty and enjoys the beauty of a butterfly. முக்கியமாக நல்ல மலை பிரதேசங்களில் செல்லும் பொழுது இந்த வண்ணத்து பூச்சிகள் மிக கலராய் இருப்பதை கண்டு நாம் மகிழ்வது உண்டு. Especially in the hill stations, we get to see this beautiful butterflies and we enjoy the sight. பொதுவாகவே நல்ல வண்ணத்து பூச்சிகளை பார்க்கும் பொழுது அது பொதுவாக சந்தோஷத்தை குறிக்கிறது. Usually when you look at a butterfly, it represents a kind of happiness. ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தாங்கன்னா கவலையா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சிரிப்பாங்க. If somebody looks at a butterfly, even a person who is sad will be happy for a moment. ஆனால் இந்த ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிகளுக்கு பின்பாக ஒரு பின்புலம் இருக்கிறது. But behind the beauty of this butterfly, there is a bad phase of it. இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிகளும் அதற்குண்டான யுத்தங்களையும் போராட்டங்களையும் அது சந்தித்திருக்கிறது. To tell you even in depth, these butterflies would have gone through certain battles and certain wars before it could become a butterfly. சின்ன சின்ன முட்டையிடும். It will lay small eggs. குட்டியா இருக்கும். It will be very small. அந்த முட்டைக்குள்ளே அநேக நாட்கள் அது அடை காக்கப்பட வேண்டும். It has to be incubated for a long time in the eggs. அடை காக்கும் காலங்கள் முடிந்த பின்பு ஒரு சின்ன ஓட்டை விழும். And after the days of incubation, there will be a small hole in the eggs. அந்த ஓட்டைக்குள்ள நீங்க பார்க்கும் பொழுது அதற்குள்ளே போராடுகிற ஒரு சின்ன புழுவை பார்க்க முடியும். And in the hole you can see that there is a little insect that is fighting a war. அந்த ஓடை உடைப்பதற்காக அந்த புழு கஷ்டப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். You can see that this little insect is trying hard to break the shell. ஒருவேளை மனுஷரீகமா இதை பார்க்கும் பொழுது ஐயோ உள்ள இருக்கிற புழு இவ்வளோ கஷ்டப்படுதே, அதை கொஞ்சம் உடைச்சி அதை வெளியே கொண்டு வரலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அதை உடைப்பீர்கள் என்றால் அந்த புழுவை கொன்று விடுவீர்கள். As a human nature, if you see the struggle of this little insect and you think to help the insect to break its shell, then you will be actually doing a harm rather than good. அந்த புழு அந்த ஓடுகளை உடைப்பதற்கு கஷ்டப்படுகிற அந்த காட்சியும் கர்த்தருடைய திட்டத்தில் ஒன்றே. And it is the plan of God for this little worm to break the shell. அதனுடைய முதுகு எலும்பு அது பலனுள்ளதாய் இந்த காரியத்தின் வழியாக மாறுகிறது. Through this particular phase, its backbone will be strengthened. அது கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும். It will break the shell little by little. அதுக்கு நேரங்கள் அதிகமாய் ஆகும். It will spend a lot of time in that. ஆனால் அதுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது. But we cannot go and help it. அது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்படும். It is forming little by little. பின்பு அது வெளியே வரும். And then it comes out. அது வெளியே வந்த உடனே நம்ம பார்த்து நினைப்போம், இதுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம், ஒரு புழுவாக அல்லவா இருக்கிறது. We might think that even after such struggle, it came out as just remains as a worm. ஒரு அருவருப்பான பிராணியை போல் அது சுற்றி தெரியும். It will look like a weird and a filthy worm. அது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கும். It will walk all around. அதை கண்ட யாருக்குமே பிடிக்காது. And nobody would like it. அதை கண்டாலே ஒரு அருவருப்பு உணர்வு வரும்.
And you get a filthy feeling when you look at it. ஆனால் அந்த புழுவுக்கு தெரியும் அந்த புழுவின் மீது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. But this worm knows that there is a plan over its life. ஒரு நாள் நான் வண்ணத்து பூச்சியாய் மாறுவேன். I will become a butterfly one day. பறந்து விரிந்த நல்ல சிறகுகளோடு நான் பறப்பேன். I will fly around with beautiful wings stretching out. என்னை யாரெல்லாம் அருவருத்தார்களோ அவர்கள் எல்லாம் என்னை ரசிப்பார்கள். Whoever thought that I was filthy will look at me and enjoy my beauty. யாரெல்லாம் என்னை கண்டு ஓடினார்களோ அவர்கள் எல்லாம் என்னை தூக்கி சுமக்க விரும்புவார்கள். Whoever looked at me and ran away would come back and expect to carry me. நான் புழுவாய் இருந்தாலும் நான் வண்ணத்து பூச்சியாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டவன். Though I am a worm, I am called to be a butterfly. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ புழுவை போல் உன்னை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ வண்ணத்து பூச்சியாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டவன். Dear child of God, you might think that you are still a worm, but God is telling you that you are called to be a butterfly. அதை அறிந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். And God, who knows this beforehand, looks at you and tells you that you need to fight a good warfare for the promises that are over you. உன் மேல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. There are promises concerning you. உன் மேல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. There are promises over you. இவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நீ நல்ல போராட்டம் பண்ணணும். And for this to be fulfilled, you need to wage a good warfare. நீ வெறும் புழு என்று மற்றவர்கள் சொல்லலாம். Others might say that you are just a worm. ஆனால் உன்னை குறித்து எதிர்காலம் இருக்கிறது. But there is a future about you. உன்னை குறித்து திட்டங்கள் இருக்கிறது. There is a plan for you. இந்த புழு இப்படியே போயிட்டு இருக்கும். This worm will just keep moving on. ஒரு ஏற்ற காலம் வரும். And there's an appointed time that comes. அந்த ஏற்ற காலம் வந்த உடனே அதோடைய சரீரத்தில் இருக்கிற தோள்கள் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். And when the appointed time has come, the skin on its body will start shedding out. ஒரு தோலை விட்டு வெளியே வருகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். You can see the sight of this worm coming out of its skin. அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன புழு யுத்தங்களை செய்து கொண்டிருக்கும். And when you see that, you will realize that this little worm is actually fighting a war. அது போராடி போராடி வெளியே வரும். It fights so hard and comes out of it. நீங்க எங்கேயாவது அது மீது பரிதாபப்பட்டு அதை எப்படியாவது சீக்கிரம் வெளியே கொண்டு வரலாம் என்று சொல்லி அதோடைய தோலை கிழிச்சிட்டீங்கன்னா அது அதே இடத்துல இறந்து போயிடும். If you feel sorry about it and if you try to help it by removing its skin, then it will die in the same place. கர்த்தர் அனுமதித்த வழிகள் அது. It's the path that God has ordained for it. அதோடைய எதிர்காலத்தை குறித்து உண்டான திட்டத்தை அது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. It is fulfilling the plans that is about its future. அது அப்படியே போராடி போராடி அதை விட்டு வெளியே வரும். It will fight and come out of it. வெளியே வந்த உடனே தெரியும் அதோடைய கைகளிலே சிறகுகள் இருக்கிறது. And as soon as it's come out, it realizes that there is wings on its hands. அதன் மீது வண்ணங்கள் இருக்கிறது. And it's colorful. அதன் மீது அழகு இருக்கிறது. There is beauty on it. அது பறக்கக்கூடியது. And it's about to fly. இதுவரைக்கும் ஊரும் பிராணியா இருந்த அந்த புழு பறக்கும் மிக அழகான ஒரு வண்ணத்து பறவையாய் மாறுகிறது. And this worm which used to crawl for so long has now started to fly. ஏற்ற காலம் வந்த உடனே When the appointed time has come. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், God is speaking to some of the people who is watching this program. ஏற்ற காலம் வந்தது. The appointed time has come. உன்னை உயர்த்துகிற காலம் வந்தது. The time where God is about to lift you up has come. நீ வண்ணத்து பூச்சியாய் மாறுகிற காலம் வந்தது. The time where you will turn to be a butterfly has come. தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. Though it tarries, wait for it. அது நிச்சயம் நிறைவேறும். It will definitely come to pass. அது பொய் சொல்லாது. It will not lie. தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do whatever he has said. இந்த போராட்டத்தின் காலங்கள் உன்னை அந்த வண்ணத்து பூச்சியின் காலத்திற்காக உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டது. These days of struggle and battle are prepared so that God has kept the days of you being a butterfly. அந்த வண்ணத்து பூச்சி போராடி கொண்டிருக்கும் பொழுது நினைக்கும், யாரும் என்னை காப்பாற்ற வரமாட்டார்களா, நாம் தனியா இதற்காக போராட வேண்டுமா என்று சொல்லி. ஆனால் யாரும் வராததும் நன்மைக்கே. The butterfly might think that I am fighting this battle all alone and there is nobody to help me, but there is nobody to help it, and even that is ordained by God.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? கர்த்தர் உங்களுடைய காலத்தை கொண்டு வந்திருக்கிறார். God has brought your time. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe it, you will see the glory of God. இந்த போராட்டம் பண்ணுவதற்கு அவர் ரெண்டு முக்கியமான காரியத்தை பவுல் தீமோத்தி இடத்திலே சொல்லுகிறார். Paul talks about two things to Timothy to fight this good warfare. அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. He says that you must be a person of good faith and a good conscience. இந்த போராட்டத்தை நீ போராட வேண்டும் என்றால் உனக்கு விசுவாசம் அவசியம், இரண்டாவது நல்ல மனசாட்சி அவசியம். If you have to fight this good warfare, then you need to have a good faith and a good conscience. அதுல பின்பாக வருகிற வசனத்திலே சொல்லியிருக்கிறார், சில பேர் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தினார்களே. And the verse after that, it says that some people will push off this good conscience and also shipwreck the faith. ஆனால் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீயோ இந்த நல்ல போராட்டம் பண்ணுவதற்கு விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. But O Timothy, that you need to have a good faith and good conscience so that you can wage a good warfare. இன்றைக்கு ஒருவேளை நல்ல மனசாட்சியை நீங்க இழந்திருக்கலாம். Maybe today you might have lost your good conscience. இன்றைக்கு நல்ல மனசாட்சி உங்களுக்குள்ள தேவன் புகுத்துகிறார். Today God is giving you a good conscience. ஒருவேளை இந்த நாட்களில் விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம். Maybe these days you have lost your faith. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை கண்டு துவண்டு போய் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவந்து போயிருக்கலாம். Maybe you are looking at all those things happening around you and you would have lost all your faith. அநேக பேர் விசுவாசம் இழந்து போயிருக்கிற சூழ்நிலைக்குள்ள நீங்கள் காணப்படலாம். Many of you would find yourself in a situation where you have lost all your faith. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக தேவன் உங்களுடைய விசுவாசங்களை புதுப்பிக்கிறார். Today through this program God is renewing your faith. இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று தேவாவியானவர் சொல்லுகிறார். God is telling you that here I do a new thing and it's here right now. அது இப்பொழுதே தேவன் செய்ய விரும்புகிறார். He is about to do it right now. நல்ல போராட்டம் பண்ணு. Fight a good warfare. உன்னை முன்னிட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி நல்ல போராட்டம் பண்ணு. Fight a good warfare concerning the promises over you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்களோட கூட பேசியிருக்கிறார்? How many of you believe that God has spoken to you? நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்துங்க. Wherever you are, raise your hands. ஆண்டவரே, என்னோடு கூட பேசினதற்காக நன்றி. Thank you Lord for speaking to me. இந்த நல்ல போராட்டத்தை பண்ணும்படி எனக்கு விசுவாசத்தை தருவீராக. Lord, give me the good faith so that I can wage a good warfare. வெட்கப்படாம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Without being ashamed, raise your hands and confess it. இந்த நல்ல போராட்டம் பண்ணும்படி நல்ல மனசாட்சி எனக்கு தருவீராக. Lord, give me a good conscience so that I can wage a good warfare. இவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை எனக்குள்ளே வைப்பதற்காக நன்றி. Thank you Lord for you are giving me the strength to overcome this. கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிப்போம். Shall we close our eyes and pray? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for each and every one of them who has lifted up their hands before you today. ஒரு வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கையை எடுத்து இவளிடத்திலே ஒரு ஓமையாக நீர் பேசினீர். You have taken the example of a butterfly and spoken to them. ஒருவேளை இவர்கள் முட்டைக்குள் இருந்து அவர்கள் போராடலாம். Maybe they are inside the egg and they are fighting this battle. தோலுக்குள் இருந்து போராடலாம். Maybe they are fighting this battle being the skin. ஆனால் இவர்கள் விடுதலையின் ஏற்ற காலம் வந்ததற்காக நன்றி. But thank you Lord for their appointed time of deliverance has arrived. இவருடைய நோய்களிலிருந்து விடுதலையின் நாட்கள் வந்ததற்காக நன்றி. Thank you Lord for the days of healing has come. கடன் பாரத்திலிருந்து வந்த விடுதலையின் நாட்களுக்காக உமக்கு நன்றி. Thank you Lord for the deliverance of the financial crisis has come. குடும்ப பிரச்சனைகளிலிருந்து வந்த விடுதலையின் நாட்களுக்காக நன்றி. Thank you Lord for the appointed time of the family problems coming to an end has come. தங்கள் வாழ்க்கையில கண்ட அவமானத்தின் நாட்களுக்கு முடிவு வந்ததற்காக நன்றி. Thank you Lord for the days of shame in their lives has come to an end. இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே. You have said that here I do a new thing. நீர் இப்பொழுதே புதிய காரியத்தை செய்வதற்காக நன்றி. Thank you Lord for you doing the good thing, a new thing right now. அநேக
பேர் எத்தனை நாட்கள் நான் போராட வேண்டும் என்று துவண்டு போயிருக்கிறார்கள். Many are so low and depressed, thinking, how long should I fight this battle? இன்றைக்கு அவளுக்குள்ள தேவ பலன் இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for a divine strength is coming down on them right now. ஒரு தேவ பலன் இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for a divine strength is coming down. பலப்படுத்துவதற்காக நன்றி. Thank you, Lord, for your strengthening them. உடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? You have said that in your weakness my strength will be made perfect. ஒவ்வொரு பேரையும் ஒரு புதிய பலத்தினால் இடைக்கட்டுவீராக. Fill each one of them with a new strength. பெரிய காரியங்களை செய்யும். Do great things, Lord. அநேக சாட்சிகளை கேட்க கிருபை செய்யும். Help us to listen to many testimonies. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டீர்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. இதுடைய செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் நீங்கள் கேளுங்க. You can listen to the continuation of the sermon in the next week. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பர் போதகர் ஜஸ்டின் சாமுவேல் signing off. Until then, this is your friend, brother, Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.